தம்பி, மிக முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வி என்னை எங்கெங்கோ இழுத்துச் செல்கிறது. நீங்கள் மாணவர்களை பற்றி கேட்கிற பொழுது நான் இந்த நேரத்தில் ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிக முக்கியமான விஷயம், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, கல்லூரி பெண்கள், பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளியில் படிக்கிற சில பெண்கள், இவர்கள் எல்லோரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிற சூழல் இருக்கிறது என்ற ஒரு கொடுஞ்செய்தி நம் சமூகத்தையே பாதிக்கிறது. ஒரு நல்ல இளைஞன் கல்வி கற்க வேண்டிய வயதில், பாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், எதிர்கால லட்சியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில், காதலை கூட அனுபவிக்க வேண்டிய வயதில் போதைக்கு போய்விட்டான் என்றால் அவனுடைய அத்தனை விதமான சக்திகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன அல்லது சிதைக்கப்பட்டு விடுகின்றன. எனவே போதை பழக்கத்தை ஒழித்து, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் கேள்வியும் இல்லை என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். ராஜா சின்ன ரோஜா என்று நினைக்கிறேன், ரஜினி படம். அந்த பாட்டை திருப்பி போடுங்க, அடிக்கடி பயன்படுத்துங்க. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. அந்த பண்பாடு என்ன பண்பாடு? போதைக்கு எதிரான பண்பாடு. எனவே மாணவ சமுதாயத்தை மாற்ற வேண்டுமென்றால் போதையில்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்கக்கூடிய லட்சியத்தை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு என்ற 4 விதமான கூட்டணியில் இயங்கினால்தான் இதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். மாணவ சமுதாயத்தை ஒளிபடைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா, கழிபடைத்த மதியினாய் வா என்று பாரதி அழைத்தாரே, அந்த சமுதாயத்தை நாம் மீண்டும் விழிக்க முடியும். உங்கள் பெயரில் உங்கள் கேள்வி, அந்த ஒரு சில என்ற வார்த்தையை நான் அடிக்கோடிட்டுக் கொள்கிறேன். ஒரு சில பேர்கள் அப்படி சொல்லலாம். சமூக ஊடகங்கள் அத்தனையும் மெய்யை சொல்கின்றன என்று சொல்லிவிட முடியாது. சமூக ஊடகங்கள் உண்மைக்கு விரோதமாகவும் பல செய்திகளை பரப்புகின்றன, தேவையற்ற செய்திகளையும் பரப்புகின்றன. அண்மையில் ஒரு விழாவில் பேசினேன். இந்த சமூக ஊடகங்களில் இளம் பிள்ளைகள், குழந்தைகள் சென்று சேருவதற்கு சமூக ஊடகங்களை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். குழந்தைகளை சாக்கடைக்கு பக்கத்தில் எந்த தாயாவது விளையாட விடுவாளா? நெருப்புக்கு பக்கத்தில் தன் குழந்தையை விட்டுவிட்டு வெளியே போவாளா ஒரு தாய்? சமூக ஊடகம் நெருப்பைப் போலவும் சாக்கடையைப் போலவும் சில நேரங்களில் சில பேரால் அல்லது பல நேரங்களில் பல பேரால் ஆக்கப்படுகிறது. அப்படி ஆக்கப்பட்டால் அந்த ஊடகத்திற்குள்ளே இளைஞர்கள் எப்படி செல்வார்கள்? குழந்தைகள் எப்படி செய்யும்? கல்வி கற்பவர்கள் எப்படி செல்வார்கள்? வாழ்க்கையை நேசிப்பவர்கள் எப்படி செல்வார்கள்? எனவே சமூக ஊடகங்களை திருத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது. சமூக ஊடகங்களை மேம்படுத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது. சமூக ஊடகம் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறது, உண்மையாக ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறது. அந்த விடுதலை இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட விடுதலையை போல தப்பாக ஆகிவிடக்கூடாது. கவனம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.